வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஒரு வாரம் முழுக்க நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடிய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாம்னா ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் நினைக்காதீங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் டாக்டர் சேர்த்துருக்காரு. அது என்னன்னு டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், ஜாம்னாலே கண்டிப்பாக இந்த குழந்தைகள் கேட்டோடனே ஜாலியாக இருப்பாங்க. என்ன ஜாம் அது? அண்ட் அம்மாங்களும் கண்டிப்பாக ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஜாம் தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன ஜாம் அண்ட் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. இது வல்லாரை முந்திரி ஜாம்னு பேர் இதுக்கு. ஓகே. வல்லாரை கீரை உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி காஞ்ச திராட்சைனா விதையோடு இருக்கக்கூடிய திராட்சை. ஓகே. விதை இல்லாமல் நிறைய திராட்சைகள் காஞ்ச திராட்சை கிடைக்குது. அது இதில் பயன்படாது. விதையோடு இருக்கக்கூடிய காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் பனை வெல்லம், இதெல்லாம் போட்டு நம்ம தேவைன்னா அவங்க பேரிச்சம்பழம் மற்ற இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நாம் இப்போ சேர்க்கக்கூடியது முந்திரி பருப்பு சேர்க்குறோம். அப்புறம் கடைசியாக நெய் சேர்த்து கொடுத்துட போகிறோம். ஸோ ஒட்டுமொத்த கலவை அப்படிங்கிறது இந்த நரம்பு தளர்ச்சியை முழுமையாக உடம்புலேருந்து நீக்கக்கூடியதாக அமையிறது. அப்படிங்கிறதுனால இந்த வல்லாரை முந்திரி ஜாம். ஸோ வல்லாரை அப்படின்னு சொன்ன உடனே ஜாமுக்கும் வல்லாரை கீரைக்குமா, கீரை வச்சு ஜாமா அப்படின்ற ஒரு குவெஸ்டன் ரேஸ் ஆகுது. ஸோ கீரை எப்படி டாக்டர் இந்த ஜாம்குள்ள இன்க்ளூட் பண்ணுறீங்க? பொதுவாக என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம நிகழ்ச்சியிலும் செய்து காமிச்சிருக்கோம், சித்தர்கள் நூல்கள்லேயும் இருக்குது. மணப்பாகு அப்படின்னு பேர். இந்த மணப்பாகு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த நீர்த்துவத்துக்கும் அந்த கட்டித்தன்மைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. தண்ணீராகவும் இருக்காது, கட்டியாகவும் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மணப்பாகு அப்படின்னு பேர். இப்போ பனை வெல்லத்தை நல்ல பாகு மாதிரி காய்ச்சிட்டு, அந்த பாகு காய்ச்சிட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த காஞ்ச திராட்சையும் வல்லாரையும் சேர்த்து அரைச்சி அதில் போட்டு கலந்து இது ஒரு முழுமையான ஒரு மணப்பாகு மாதிரி வரும். இது ஒரு சித்தர்களுடைய முறை. இதில் நாம் முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டோம்னா ஜாம் மாதிரி மாறிடும். ஆனால் ஒரிஜினல் பேர் இது மணப்பாகுல கொஞ்சம் மாறுபட்ட மணப்பாகு அப்படின்னு பேர். அது எளிமையாக புரியணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இதை வல்லாரை முந்திரி ஜாம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இருக்க மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா டாக்டர், அது எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது? இப்போது இந்த நரம்புகள் தளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அடிப்படை கூறுகளில் முக்கியமாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது அப்படிங்கிறது ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய நரம்பு தளர்ச்சியை நீக்கிறது தான் எல்லா உணவுகளும் செய்யுது. அது இதை தான் செய்ய போகுது. அதை தாண்டி ஒருபடி மேலே போய் இந்த வல்லாரை கீரை சேர்த்துருக்கிறதும், அதே மாதிரி அந்த விதையோடு இருக்கக்கூடிய அந்த காஞ்ச திராட்சை சேர்க்கறதும் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, நரம்புகளை நேரடியாக பலப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. இதில் இருக்கக்கூடிய உள் பொருட்கள் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க, தாவர வேதிப்பொருட்கள் எல்லாமே உடம்புல உறிஞ்சப்பட்ட நிலையிலிருந்து அந்த நிமிஷத்துலேருந்து நரம்புகளை பலப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த வல்லாரை கீரையில் இருக்கக்கூடிய உள் சத்துக்களும் சரி, மற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய உள் சத்துக்களும் சரி, உடம்பை உறுதிப்படுத்துறதோட மாத்திரம் இல்லாமல் மனப்பதட்டத்தை நீக்குது. மனச்சோர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன் சொல்லுவாங்க, இந்த நிலையெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கலவைக்கு உண்டு. இதை அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு உணவோடு சேர்த்தும் சாப்பிடலாம். அப்படி மற்ற உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உடம்புக்கு கிடச்சி நாள்பட நிலையில் ஏதாவது மன பாதிப்புக்காக சாப்பிட்டுட்டு இருக்காங்க மருந்துகள், எந்த விதமான மருந்துகள் சாப்பிட்டுருந்தாலும் இதை சாப்பிட்டுட்டே வரும்போது அந்த நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம இதில் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ நாளைய காலத்தில் சமுதாயத்தில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா, பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை வருங்கால சந்ததிக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், அவங்களுடைய மனநிலை, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இவங்களெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தெளிவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இதை எதிர்கொள்ளக்கூடிய மனத்தன்மை மனத்திடம் வருங்கால சந்ததிக்கு இருக்குமா அப்படின்னாச்சுன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற ஆய்வு நம்ம சொல்கிறோம். எதிர்நோக்கி பார்க்கக்கூடிய ஆய்வுகள் மூலமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க எதை வச்சு அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, மனதிடம் வருங்காலத்தில் காலங்காலமாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இந்த திடம் குறையிறதும் பிரச்சனைகள் கூடுறதும் அவங்கள அந்த பிரச்சனைகளை சமாளிப்பாங்களாங்கிற ஒரு ஐயப்பாடு வந்திருக்கு. அதெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த ஜாமுக்கு உண்டு. ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது நான் ஜாம் செய்யலைன்னா கண்டிப்பாக நேயர்கள் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஜாம் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சுட்டு வந்தேன். செய்கிறது நம்ம இல்லாமல் சுவைச்சு பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக டாக்டர். இந்த வல்லாரை முந்திரி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டாக்டர் சொன்ன இந்த ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வல்லாரை முந்திரி ஜாமை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி, நெய், திராட்சை, வல்லாரை கீரை, பனை வெல்லப்பாகு. நம்ம இந்த பேனை ஹீட் பண்ணோம்.
பேன் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நெய் விட்டு முந்திரி, திராட்சை, வல்லாரை இது மூணுத்தையும் வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். ஸோ பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு நெய் விட்டுடலாம். ஸோ முதல்ல முந்திரி போடுங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் ஆயிட்டு வருது. நம்ம அதோடையே வந்து இந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். முதல்லயே வந்து நம்ம இந்த முந்திரியும் திராட்சையும் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். ஏன்னா இலைக்கு வந்து ரொம்ப ஃப்ளேம் தேவையில்லை. ஸோ அடுத்ததாக வந்து வல்லாரைக்கீரை போட்டுடலாம். மைல்டு ஃப்ளேமில் வந்து நம்ம இந்த வல்லாரைக்கீரையை வந்து வறுத்து எடுத்தாலே போதும். அந்த பச்சை வாசனை போயிடும். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மிக்சரை வந்து போட்டுருவலாம். ஸோ இந்த ஜாரில் நம்ம எல்லா மிக்சரும் போட்டாச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மிக்சரெல்லாம் நம்ம ஜாரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இப்போ வந்து சூடு ஆறிடுச்சு. ஸோ இந்த மிக்சரை வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மிக்சர் எல்லாமே நம்ம அரைச்சாச்சு. நம்ம இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும், தண்ணி விடாமல் அரைச்சதுனால நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த திக்கான இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை திருப்பியும் நம்ம பேனில் ஊற்றி ஹீட் பண்ண இந்த மிக்சரை வந்து அந்த வெள்ளை பாகோடு சேர்த்து கிண்டி கிண்டி எடுக்கணும். ஸோ பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வெள்ளை பாகு ஆட் பண்ணிக்கோங்க. பனை வெள்ளை பாகு கொஞ்சம் நல்லா சூடான உடனே இந்த மிக்சரை வந்து நம்ம போட்டுடலாம். பனவெல்லை பாகு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது சூடாகிற டைம்லேயே இந்த மிக்சரை அதோட சேர்த்துடலாம். நல்லா சுண்டிடுச்சுங்க. இது பார்த்தாலே தெரியும், இந்த பேஸ்ட் பார்த்தாலே வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரியே நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடிய வல்லாரை முந்திரி ஜாம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஜாமை வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரையும், முக்கியமாக சின்ன குழந்தைகள் தான் வந்து ஜாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஜாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோடு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரை முந்திரி ஜாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லை, டாக்டர் சொன்ன மாதிரி நான் சுவைச்சு பார்த்துட்டேங்க. இந்த மாதிரி ஒரு ஜாம் நம்ம மற்ற ஜாம் வந்து கண்டிப்பாக தோக்கடிச்சிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நேர்கள் கேள்விகள் என்கிட்ட இருக்குது, நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்டர், மிஸ்டர் பிரதீப் திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நீண்ட நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வயசு எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா, அல்லது ஏதாவது நோய் நிலைக்கு அப்புறம் வந்திருக்கு அந்த மாதிரி குறிப்பு எதுவும் இருக்கா? இல்லை டாக்டர். இல்லை. சரி, பொதுவாக வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறது இந்த காலத்தில் உணவு மாறுபாடு தான் முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து மனப்பதற்றம் காரணமாக இருக்குது. இப்போது தினமும் கீரை சாப்பிட்றது பழக்கங்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அதனால் தினமும் கீரை சாப்பிட்றது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த காரத்துக்காகவும் சுவைக்காகவும் வேறு வேறு பொருட்கள் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒயிட் சுகர் இனிப்புக்காக சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து டேபிள் சால்ட் அதை சேர்க்குறோம். காரத்துக்காக நிறைய மிளகாய், செயற்கை காரத்தன்மை கொடுக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். உப்புக்கும் கண்ட கண்ட உப்புகளையும் நம்ம போட ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதெல்லாம் நீக்கிட்டு இயற்கையான நிலைக்கு போகணும். நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னது கீரை. ரெண்டாவது சுவைகளுக்காக செய்யக்கூடிய மாறுபட்ட பொருட்களை நீக்கிட்டு இயற்கையான பொருள். இப்போ காரத்துக்குன்னா மிளகு, இஞ்சி, பூண்டு. அதுக்கப்புறம் இனிப்புக்கு அப்படின்னாச்சுன்னா பனை வெல்லம். உப்புக்குன்னா கல் உப்பு. இந்த கல் உப்பு பயன்படுத்தும் போது, இந்த இயற்கையான பொருட்களை பயன்படுத்தும் போது மலச்சிக்கல் ஏற்படுறது தடுக்கப்படுது. ஓகே டாக்டர். இது ஒரு அடுத்த நிலை. அடுத்தது பழங்கள். தோலோடு சாப்பிடக்கூடிய எந்தெந்த பழங்கள் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றது. இது உணவு மூலமாக தவிர்க்கக்கூடியது. அதே மாதிரி எண்ணெய் பயன்படுத்துறதுல எல்லாரும் இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒதுக்கியே வச்சிடுறாங்க. அவங்க உணவில் அது சேர்க்கறதே கிடையாது. பருப்பு வேக வைக்கும் போதும் அல்லது சாம்பார் கொதிக்கும் போதும் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்தாச்சுன்னா அந்த சாம்பாருடைய தன்மை, சுவை நல்லா கூடும். ஓகே.
அதனால இந்த விளக்கெண்ணெய் வந்து உணவோட சேர்த்து சாப்பிட்றது, அதோட மாத்திரம் இல்லாமல் சாயங்காலம் இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த விளக்கெண்ணெய் சாப்பிட்றதும் அந்த குடல் சுத்தம் ஏற்படுறதும் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதோட மாத்திரம் இல்லாமல் இந்த விளக்கெண்ணெயை டெய்லி மோஷன் போகிறதுக்கு முன்னாடி ஆசன வாயில் சுற்றிலும் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணுறதோட மாத்திரம் இல்லாமல் ஜென்டிலாக அந்த பகுதியில் லைட்டாக மசாஜ் பண்ணுறது. ஓகே. அந்த இடத்துல மசாஜ் பண்ணுறது மூலமாக நாளடைவில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷன் நீங்கிறதுக்கு வழியாகும். ஓகே டாக்டர். அது மட்டும் இல்ல, இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு ஒன் ரெமெடி வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? உண்மைதான். அதாவது காலையில் எழுந்த உடனே 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கிறதும் அந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதில் வெறும் தண்ணீர் இல்லாமல் நீராகாரம்னு சொல்லக்கூடியதை குடித்தாங்க அப்படின்னாச்சுன்னா அதனுடைய பலன்கள் கூடும். நீராகாரம் சொல்கிறது வந்து பழைய சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சு இரவு முழுவதும் ஊறின அந்த தண்ணீரை நாம் எடுத்து வடிகட்டி அதை கல்லுப்பு போட்டு குடிக்கிறது. இந்த நீராகாரம் குடித்தா அந்த சாதாரண தண்ணீர் குடிக்கிறத விட பலன் கூடுதலாக இருக்கும். டாக்டர், அடுத்தது கண்மணி சிவகங்கையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வந்து குறைவாக தான் சாப்பிட்றாங்களாம், கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகிடுற மாதிரி ஒரு ஃபீல். அது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குண்டான ஒரு தீர்வு கேட்குறாங்க டாக்டர். பொதுவாக இந்த மாதிரி குறைவாக சாப்பிட்டா போதுன்ற எண்ணம் வந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக இவங்களுக்கு இப்போ உள்ள அதிகப்படியானவருக்கு வர்றதுக்கான காரணம் வந்து ஒன்று மனப்பதற்றம், ஆன்சைட்டியில் இருந்தாச்சுன்னா சாப்பிட முடியாது, நிறைய கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதுன்ற எண்ணம் வந்துடும். ரெண்டாவது வயிற்றில் காற்று தங்கி இருக்கிறது. அதாவது முந்தின வேளை சாப்பிட்ட உணவு செரிமானமான பின்னாடி தான் 2வது வேளை சாப்பிடணும். அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா அந்த சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம் இந்த 4ஐயும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிடலாம். அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு கலந்து கொஞ்சம் குடிச்சிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த காற்று கீழே போயிடும். அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதுக்கு நிறைய வழிகளும் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய அந்த பேதி மருத்துவம்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பின்பற்றலாம். விளக்கெண்ணெய், இஞ்சி சாறு, தேன் இது ஒவ்வொன்றும் 3 ஸ்பூன் கலந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட சொல்கிறோம். இவங்க முதல்ல உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உணவில் அந்த இஞ்சி, பூண்டு, பெருங்காயம்லாம் நிறைய சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா உணவில் ஆர்வம் கூடும், பசியும் கூடும், இந்த நிறைய சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு டிப்ஸும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் அலாட். நன்றி. ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வல்லாரை முந்திரி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க, அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஜாமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஜாலியாக கொடுங்க, அவங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடிய வேறொரு உணவுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.